எல்லோருக்கும் வணக்கம். அமுல் திருவிழாவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், சும்மாவே நம்ம ஏதாச்சும் சமைப்போம். நம்ம சொல்ல வேணாம், அதான் பிரியாணி போட்டுடலாம். என்னத்த சும்மா பிரியாணி எப்போ பார்த்தாலும் பிரியாணி தான். பட் என்ன பண்ணுறது, பிரியாணி இருந்தாலும் கம்ம சமைப்போம். கம்ம நல்லா சாப்பிட வேண்டியது. பிரியாணி எப்படி இருக்கு சொல்லு, ரிவ்யூ சொல்லு. பிரியாணி எப்படி இருக்கு, ரிவ்யூ சொல்லு. என்னப்பா அது புஸ்கு சட்டி என்ன உள்ள எண்ணெயெல்லாம் மிதக்குது? ஆமாப்பா, திடீர்னு ஆரம்பிச்சாச்சு. அடுப்பு ஆமாம், பட்டை சோம்பு போட்டு எண்ணெயை ஊற்றி பட்டை சோம்பு போட்டு வெங்காயத்தை போட்டோம். அடுப்பை பற்ற வச்சிங்களா? அடுப்பா எரிய காணாமே. எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நல்ல வெங்காயம் அருமை. யார் கட் பண்ணது? எல்லாம் நம்ம சொந்த மாஸ்டர் சட்டிகளை விட்டுருப்பியா. அப்புறம் வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம்ப்பா, க்ரீன் சில்லி. நீங்களும் அந்த மாதிரி வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பொறுமையாக நின்று நிதானமாக வந்து சமைங்க. பரத் அடுத்து புதினா கொஞ்சம் எம்டி பவர் புதினா போட்டு நல்லா அப்படியே கிண்டிக்கலாம். பரவாயில்லையே, நல்லா பொன்னிறமாக வெந்திருக்கு பார்த்துங்க. இது வறுத்துருக்கான் வெங்காயத்தை. அந்த மாதிரி நீங்களும் வந்து அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம்ப்பா. அடுப்பு சின்னதாக இருக்குது. அடுப்பு கொஞ்சம் ஜூமில் போயிட்டோம், கேமரா ஜூமில் போயிடுச்சா? ஆமாம். இஞ்சி பூண்டு வந்து எந்த அளவுக்கு அதிகமாக போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட். என்ன டேஸ்ட்? பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரைட்டு. இங்கே அத்திரிக்கா ஆனால் அவ்வளோதானே, ஃபஸ்ட்டே வருவாரா? ஆமாம். அடுத்து நல்லா தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம்ப்பா. தக்காளியை போட்டு நல்லா வதக்குப்பா. ரொட்டேட் யார் பண்ணுறது? அடுப்பை நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, பண்ணிதான் என்ன கிலோ ரொட்டேட் பண்ணுறேன்றியா? இப்போ வேலை பார்த்தா கிண்டிருக்கீங்க கரெக்டாக பிடிச்சி. என்ன நல்லா வதக்கிட்டு அருமையாக இருக்குப்பா. அடுத்து தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் இன்னும் நிறைய ஊற்றணும். தயிர் நல்லா இருக்கும். இந்த ஒரு போதுமான அளவு ஊற்றியாச்சு. உப்பு போட்டிங்களா? இந்த உப்பு போட்டுருவோம், அடுத்து தான் போடணும், கொஞ்சம் பொறுங்க. ரைட்டு. அடுத்து சிக்கனை போட்டு, சிக்கன் யார் வந்து கறிக்கடை பாய்க்கு ஒரு வணக்கத்தை போட வேண்டியது. நல்லா வெட்டியிருக்காரு. சிக்கனை போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம், நல்லா கிண்டிக்கணும். நல்லா சிக்கனை போட்டு நல்லா அடுப்பை பற்ற வச்சு விட்டு நல்லா சிக்கன்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கணும். அப்போ தான் மசாலா, அந்த உப்பு, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் கீரெலாம் நல்லா சாகணும் அந்த சிக்கனில் போயிட்டு. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வந்து அளவு தண்ணி கரெக்டாக வச்சு ஊற்றிக்கோங்க. நாங்கள் 2 கிலோ அரிசிக்கு அதான் அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டோம். யார் அவர்? இவர் தான் மாஸ்டர்னா பேர்? மாஸ்டர் வந்து அபிஷேக் பச்சன். அபிஷேக் பச்சன். கார் தேவையான அளவு உப்பு போட்டாச்சுப்பா. இதை வந்து நம்ம பாஸ்மதி அரிசியை போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் நல்லா ஆல்ரெடி ஊற வச்சிட்டோம். ஊற வச்ச அரிசி அப்படியே போட்டுக்கலாம். கறி வந்து அரை வேக்காட வந்துருச்சு. அடுப்பு நல்லா ரெடி பண்ணியிருக்கீங்க. வந்து நம்ம மாப்பிள்ளை வந்து மடிப்பிலே போட்டுக்கிருக்காரு. இதுக்கு பேர் என்ன? தம் போட்டுக்கிருக்கீங்க. அப்போ தம். ஆமாம், ஸ்டேஜ் வந்துருச்சு. தம் உடச்சாச்சு. உண்டு என்னடா இடையாடாது இலையை போட்டிருக்கோம். ஆஹா, அந்த பிரியாணி மனம் இருக்கே, அருமை, சூப்பர்ப்பா. நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணுங்க. அவசரமாக ட்ரை பண்ணாதீங்க, கொஞ்சம் அட்வான்ஸாக ட்ரை பண்ணுங்க. பச்சடி ஃபர்ஸ்ட் அவனுக்கு வச்சிருங்க. வீடியோ எடுத்துட்டோம். எக்கு பிரியாணி போடு. ஆஃப் பண்ணு. சாப்பிடு. எப்படி இருக்கு? நல்லா சொல்லுமா. எப்படி இருக்கு பிரியாணி? எப்படி இருக்கு சொல்லு, ரிவ்யூ சொல்லு. பிரியாணி எப்படி இருக்கு, ரிவ்யூ சொல்லு. நீ சாப்பிட்டது எப்படி இருக்கு சொல்லு. நல்லா இருக்கா? கேமரா பார்த்து சொல்லு. வெரி வெரி எம்மி. சூப்பர்.